நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். கர்த்தர் எரேமியா பார்த்து சொல்றாரு, இந்த ரேகாபின் பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வா, அங்கே ஒரு ரூம்ல உட்கார வை, அவங்களுக்கு மேல திராட்சரசத்தை வை, மதுபானத்தை வை, குடிங்க. யார் சொல்றா? தீர்க்கதரிசி எரேமியா. எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்கிறாரு, திராட்சரசம் குடிக்க கூடாது, திராட்சை செடி தோட்டத்தை நாட்டக்கூடாது. எப்படி அப்பா சொன்னது அப்படியே கீழ்ப்படிங்களா பாருங்க. சந்ததி சந்ததியா கர்த்தருக்கு பிரியமா இருக்குது. Every Wednesday, Jesus Meets You program at 7:30 p.m. Only on ஜெபம் டிவி. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு மறந்துடாதங்க. இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு ஸ்பெஷல் உபாசம். எல்லாரும் சுற்றி இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் இப்படி ஜெபிங்க. புதன் வியாழக்கிழமையும் அப்படி ஜெபிச்சா உங்களுக்கு சோறு வராது. ஏன்னா ஊன்றுகோல் சேர் இருக்குல்ல, புதுவார் குருவாருக்கு போய் கேங்க, அப்படி கூடி வட்டமாக உட்காந்து ஜெபம் பண்ணும் பொழுது என்ன அழகாக இருக்குது. எனக்கு சின்ன வயசு ஞாபகம். அப்போ எல்லாரும் அப்படி வட்டமாக உட்காந்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் வட்டம் தான், ஜெபிக்கிறவங்க வட்டம் தான், கத்திரை பந்திக்கும் வட்டம் தான். उन दिनों में प्रार्थना के लिए प्रभु भोजन के समय ऐसा गोल बैठते हम लोग. छोटा छोटा प्रार्थना कर, थोड़े लोग சின்ன ஜபேடு இவ்வளோ இடம் தான் இருந்தது. அதுக்கெல்லாம் சுற்றி இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரவு 10 மணிக்கு மறக்கக்கூடாது. ஏசப்பா ராமுழுதும் ஜோம் பண்ணார மனசு வச்சுக்கிடுங்க. ஈஷு ராத் பேர் பிரார்த்தனா கியா. அவர் தனக்காக ஜெபிக்கலை, நமக்காக எல்லாருக்காக ஜெபிச்சார். यीशु मसीह रात भर प्रार्थना किया, वो अपने लिए नहीं, तुम्हारे लिए, मेरे लिए, सारे लोगों के लिए. याकूब रात भर प्रार्थना किया, लेकिन अपने लिए, अपने बचाव के लिए, अपने परिवार के लिए. யாக்கோபு இரவெல்லாம் ஜெபித்தார். ஆனால் தனக்காக, தன்னுடைய ஜீவன் காக்கப்படும்படியாக, தன்னுடைய குடும்பம் காக்கப்படும்படியாக. ஆனால் ஏசு அப்படி நம்ம இயேசுவை போல ஜெபிக்க வர்றோங்க. ஹல்லேலூயா. அதில் மறந்து தூங்கிறாங்க வீட்டில். இப்போ கூட்டம் முடிச்சு நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க. 1 மணி நேரம் இன்னும் தூங்கி எழுமுங்க. கரெக்டாக 9:45 வந்துடணும். எல்லாம் தூங்கி எழுந்துச்சு 11 மணிக்கு வர்றது என்னது? பாஸ்டர் இருந்தால் பார்க்குறீங்களா? 9:55 இங்கே முழங்கால் பண்ணிட்டுருணும். आराम से 11 बजे आने का. अरे भैया 10 बजे प्रार्थना है. पास्टर को देखो 9:55 को आके घुटना टेकना है. இன்றைக்கு வேறு யாராவது நடத்துவாங்க முதல்ல உங்களுக்கு. நான் வந்துடுவேன் அதுக்குள்ளே. நான் வந்தவர் யாரை பார்த்தேன், பவுல மாதிரி விட மாட்டேன். मैं आने के बाद तुम लोग आएगा तो देखो क्या करता हूँ. சும்மா சொன்னேன், அன்பா சொன்னேன். சில பேருக்கு வருத்தமாக இருக்குது, பாஸ்டர் எப்போனாலும் எங்களை திட்டுறாங்க, குட்டுறாங்க, அடிக்கிறாங்க. நான் என்னைக்கு அடித்தேன்? कुछ लोग कहते हैं परमेश्वर हमेशा पास्टर जी हमेशा डांटते हैं, हमेशा घूरते हैं और हमेशा मारते हैं. मैं कभी मारा किसको? मार खाया हूँ, मार नहीं दिया हूँ. हालेलुया. ठीक है, परमेश्वर वचन में जाएंगे. சின்ன கோர்ஸ் படிச்சிருமா? ராம் முடிஞ்சதை ஞாபகப்படுத்துது. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்திருந்து போராடி ஜெபித்திடவே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஆமென். 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம், அதன் மன்னித்துக் கொள்ளுங்கள், 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். दूसरा राजा 10 अध्याय 30 वचन. 2 Kings chapter 12 verse 30. 2 ராஜாக்கள் 10:30. கர்த்தர் யெகூவை நோக்கி, நீ என் பார்வைக்கு செம்மையானதை நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடி என்னால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். और यहोवा ने यहू से कहा, इसलिए कि तूने वह किया जो मेरी दृष्टि में ठीक है और आहाब के घराने से मेरी इच्छा के अनुसार बर्ताव किया है.
तेरे पर पोते के पुत्र तक तेरी संतान इस्राएल की गद्दी पर विरासती होगी. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை, परमेश्वर के नजर में जो ठीक था, परमेश्वर के सामने जो ठीक था, उसे तूने किया. அவன் என்ன செம்மையானதை செய்தான்? ஒன்று, ஆண்டருக்கு பிடிக்காததெல்லாம் அழித்து போட்டான். पहले परमेश्वर की जो नापसंद चीज है सारे इस्राएल से उसको नष्ट कर दिया. அது ஆகாமின் குடும்பமா இருக்கட்டும், ஏசபேலா இருக்கட்டும், பாகாலின் பலிபீடங்கள் சிலைகளா இருக்கட்டும், பாகாலின் ஆசார்களா இருக்கட்டும், எல்லாரையும் அழிச்சு போட்டான். परमेश्वर ने जैसा कहा, आगाब राजा के परिवार, येसबेल, बाल के सारे वेदी, सारे मंदिर और सारे नबियों को खत्म कर डाला. उसने पूरे इज़राइल से बाल को मिटा दिया. दूसरा राजा 10:28, दूसरा राजा 10:28, सेकंड किंग्स 10:28, ரெண்டு ராஜாக்கள் 10:28. இப்படியே எகு பாகாலை சொல்லி ராதபடிக்கு அழித்து போட்டான். बाल को पूरा नाश करके दूर कर दिया. पूरे बाल के मूर्ति पूजा को खत्म कर दिया. பாகாலுடைய விக்கிர வணக்கத்தை அழித்து போட்டுட்டான். அவன் கேட்கிறான், ரெண்டு ராஜாக்கள் 10:15, दूसरा राजा 10:15, सेकंड किंग्स 10:15, दूसरा राजा 10:15. யோனதாபை பார்த்து சொல்றான், तनक எதிர்பட்ட रेगाबी कुमार योनादाब जो अपने सामने आया उसको देख पूछ रहा है, ஏன் இருதயம் வான் இருதயத்தோட செம்மையா இருக்கிறது போல வான் இருதயம் செம்மையா இருக்குதா? मेरा मन तो तेरी ओर निष्कपट है, तो क्या तेरा मन भी वैसा ही है? யோனாதாப் कहता है हाँ ऐसा ही है. ஆமா ஐயா அப்படிதான் இருக்குதுயா. அப்படியா? ஓகே விடு. तो हाथ मिला, उसको चढ़ाया. ஹல்லேலூயா. எரேமியா 35ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குற யோனதாபின் குடும்பம் இந்த யோனதாப் தான். எரேமியா 35 अध्याय पहला वचन, जेरेमिया 35:1. இந்த யோனதாப் எப்படி मुपत्तैंद 19 35:19 में प्रभु कहता है, रेगाबिन कुमारनागे யோனதாபுக்கு சகல நாட்கள் ஏமன நிற்கிறதுக்கு புருஷன் இல்லாமல் போவதில்லை. रेगाब के पुत्र योनादाब के वंश में सदा ऐसा जन पाया जाएगा जो मेरे सम्मुख खड़ा रहा है. இந்த रेगाबिन कुमारना योनादाब தான் அவர். ये रेगाब का पुत्र योनादाब, उसका दिल परमेश्वर के सामने सही था. அவனுடைய இருதயம் கர்த்தருடைய உண்மையா இருந்தது. அவனும் யெகூவும் அதே செம்மையா இருக்கிறான். யெகூ भी खरा है. दोनों मिलकर शैतान का गढ़ को चूर कर दिया. ரெண்டு பேர் சாத்தானுடைய கோட்டைகளை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இந்த எரேமியா 35ஆம் அதிகாரத்தில் तो संभव நடக்குது. यिर्मयाह 35 अध्याय में एक बात होती है. परमेश्वर कहता है, योनादाब के बच्चों को बुलाओ परमेश्वर के भवन में, एक कमरे में बिठाओ, उनके सामने दाख मत रखो और मदिरा पियो बोलो. கர்த்தர் எரேமியா பார்த்து சொல்றாரு, இந்த ரேகாபின் பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலயத்தை கொண்டு வா, அங்கே ஒரு ரூமில் உட்கார வை, அவங்களுக்கு திராட்சரசத்தை வை, மதுபானத்தை வை, குடிங்க. யார் சொல்றா? தீர்க்கதரிசி எரேமியா. यिर्मयाह भविष्यद्वक्ता कहता है पियो. वो कहते हैं नहीं, हम नहीं पिएंगे, हमारा पिताजी ने सिखाया. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்கிறாரு, திராட்சரசம் குடிக்கக்கூடாது, திராட்சை செடி தோட்டத்தை நாட்டக்கூடாது, दाक मधु नहीं पीना है, दाक की बारी को, दाक लता को नहीं लगाना है, घर मत खरीदो, खेती मत खरीदो, வீடை கட்டாத, வயலை வாங்காது. நான் சொன்னார்ப்பா, அப்படி தான் இருக்கிறோப்பா. பரதேசி ஓ பரதேசி. எப்படி அப்பா சொன்னது அப்படி கீழ்ப்படுங்களா பாருங்க. அது சந்ததியாக கர்த்தருக்கு பிரியமாக இருக்குது. அதில் என்ன இந்த சன்னதியில்
எனக்கு முன்னாடி நிற்கிற புருஷன் இல்லாமல் போவதில்லை. கர்த்தருக்கு முன்பாக நின்றவர் யார்? எலியா. प्रभु के सामने खड़ा रहने के लिए कौन कह सकता है? एलिया नबी. इसे मेरे सामने खड़ा रहेंगे. சாமுவேல் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். சாமுவேல் பரமேஸ்வருக்கு सामने खड़ा रहा. கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் दाऊद சொல்லுகிறார். परमेश्वर को हमेशा मेरे सामने रखा हूं दाऊद कहता है. लेकिन येहू और योनादाब दोनों खरे मन के हैं. येहूவும் யோனதாபும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள். ஆளுகை கத்த 4 தலைமுறை கொடுக்கிறார். யோசேப்பு 4 தலைமுறை பிள்ளைகளை பார்த்தான். ஆனால் அவனுடைய தலைமுறை பிள்ளை ராஜாவை வரல. यूसुफ 4 पीढ़ी को देखा. 4 पीढ़ी के बच्चों को बच्चा पोता पाल पर बोता सबको देखा. उसका कोई बच्चे या पोता राजकारण में नहीं आए. यहू के पोता तक पर पोता तक सब राज करने लगे. அங்கே யாரும் ஆட்சிக்கு வரல. யேசுபட முடிஞ்சிட்டு சரித்திரம். ஆனால் இவருடைய 4ஆம் தலைமுறை பூட்டம் கூட வந்துட்டான் ஆட்சிக்கு. அமைச்சலுங்க அல்லேலூயா. கர்த்தர்மா செம்மையா இருங்க. உபாகம் 12:28 ड्यूटोनॉमी 12:28 उबागम 12:28 व्यवस्था 12:28 ड्यूटोनॉमी 12:28 பார்க்குறீங்க. நீ கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதை செஞ்சா நீயும் உன் பின்வரும் பிள்ளைகளும் என்றைக்கும் நல்லா இருப்பீங்க. इन बातों की जिनके आज्ञा में तो चित्त लाकर सुन. जब तो वह काम करे जो तेरे परमेश्वर यहोवा की दृष्टि में भला और ठीक है तो तेरा और तेरे बाद के वंश का भी सदा भला होता रहे. நீங்களும் உங்கள் பின்னால் இருக்கிற உங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணுமா? तुम और तुम्हारे बात में आने बच्चे अच्छे रहना है क्या? परमेश्वर के सामने भला और ठीक करो. கர்த்தருக்கு முன்பாக செம்மைய நன்மையானதை செய்யுங்க. यात्रा 15:26 निर्गमन 15:26 एक्सोडस 15:26 निर्गमन 15:26 यात्रा 15:26 கத்த சொல்லுகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேளு. அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து கட்டளை கொடுத்து நியமங்களை கை கொள்ளு. उसकी परमेश्वर के वचन तन मन से सुने, उसकी दृष्टि में ठीक है वही करे, उसकी आज्ञाओं को पर कान लगाए, उसकी सब विधियों को माने. तो जितने रोग मैंने मिस्रियों पर भेजा है उनमें से एक भी तुझ पर नहीं भेजूंगा क्योंकि मैं तुम्हारा चंगा करने वाला யெகோவா हूं. அப்படி செஞ்சா எகிப்திற்கு வரப்பண்ண வியாதியில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரியாரியாய கர்த்தர். நம்ம கடைசி மட்டும் பிடிச்சுக்கிடும். யெகோவா रो राफा. हम आखिर पंक्ति को पकड़ लेते हैं. யெகோவா ரொபேக்கா. परमेश्वर चंगा करता है, कोई बीमारी आने नहीं देगा. ஆண்டவர் வியாதியை விலக்குவார். எந்த வியாதியை வரப்பண்ணார்? எப்போ இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டா मन मर्जी के अनुसार चलना और परमेश्वर யெகோவா ராஃபா பண்ணா. ஆண்டவர் யெகோவா ராஃபாவா இருக்கணும் இல்லைங்க. அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யுங்க. அவர் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. அவர் கட்டளை இட்டதெல்லாம் செய்யுங்க. அப்புறம் அவர் சொல்றாரு व्याधि वरड़ माटे. परमेश्वर के सामने खरा बात करो और उसके वचनों को कान लगाओ. जैसा आज्ञा थे उसका चलो. फिर देखो कोई बीमारी आने नहीं दूंगा, मैं तुम्हें चंगा करूंगा. எந்த வியாதியை வரவிட மாட்டேன், உங்களை நான் சுகமாக்குவேன். பாடுமா? யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே.
ஹல்லேலூயா. மூன்றாவது 1 ராஜாக்கள் 11:38 दूसरा राजा 11:38 पहला राजा 11:38 फर्स्ट किंग्स 11:38 1 ராஜாக்கள் 11:38 சாலமோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சுலைமான் ராஜா को देखकर परमेश्वर कहता है, நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீ கைக்கொள்ளணும், என் வழியில் நடக்கணும், என் தாசனை தாவீது செய்தது போல கட்டளையும் கற்பனையும் கைக்கொள்ளணும், என் பார்வைக்கு செம்மையானது செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலுக்கு தருவேன். यदि तो मेरे दास दाऊद की नाई मेरे सब आज्ञाएं और मेरे मार्गों पर चले और जो काम मेरे दृष्टि में ठीक है वही करे, ठीक है वही करे, और मेरी विद्या और आज्ञा मानता रहे तो मैं तेरे संग रहूंगा. और जिस तरह मैंने दाऊद का घराना बनाए रखा है वैसे ही तेरा भी घराना बनाए रखूंगा और तेरे हाथ इस्राएल को दूंगा. ஒன்று நான் உன்னோடு இருப்பேன், मैं तुम्हारे संग रहूंगा. எப்போ? செம்மையானது செய்தால், मेरे सामने ठीक जो है वही करो, फिर देखो मैं तुम्हारे संग रहूंगा. दाऊदुக்கு நிலையான வீட்டை கட்டினது போல दाऊद को स्थिर घर मैं बांधूंगा कहा था. நான் உனக்கு வீட்டை கட்டுவேன், मैं तुम्हें घर बनाऊंगा. 2 சாமுவேல் 7:11, दूसरा सामुएल 7:11, 2 சாமுவேல் 7:11, 2 சாமுவேல் 7:29. நான் வீட்டை உனக்கு கட்டுவேன், तुम्हारे घर बांधूंगा मैं. இல்லை 7:11 சொன்னேன் இல்லையா? 11 वर्सல கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார், प्रभु तुम्हारे घर बनाएगा. फिर दाऊद प्रार्थना करता है 29 वचन में. அப்புறம் தாவீது ஜெபிக்கிறான் 29ஆம் வசனத்தில், என் வீடு எப்போதும் உமக்குள்ளாக இருக்கணும்ப்பா, அதை ஆசீர்வதிங்க. मेरा घर हमेशा तेरे सामने रहना है, आशीष करो. दावीद कटना मारे उनके कटन में दावीद खत्म செம்மையானது செய்தான். दाऊद में परमेश्वर की नजर में जो खरा है उसी किया. पहला राजा 15:5, फर्स्ट किंग 15:5, 1 ராஜாக்கள் 15:5, पहला राजा 15:5 में 1 ராஜாக்கள் 15:5 ஒரே ஒரு தவறு நடந்தது, மறுக்கலப்பா. ये गलती मेरे जीवन में हुआ, मैं इसको इनकार नहीं करता. ஆனா உயிரோடு இருந்த நாளெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் செய்வேன், உடைய பார்வைக்கு செம்மையானது செய்வேன். लेकिन आगे मेरे जीवन भर यहोवा की दृष्टि में जो ठीक है वही करूंगा, और यहोवा की किसी आज्ञा से जीवन भर कभी नहीं मुड़ा. செம்மையானது செய்தான். அந்த 1 ராஜாக்கள் 15:3, पहला राजा 15:3 में परमेश्वर सारे राजाओं को तोल कर देखता है, किसकी माप से? दाऊद की माप से. எல்லா ராஜாக்களையும் தாவீதை வச்சு கர்த்தர் அளந்து பார்க்கிறார். தாவீதை போல, தாவீதின் இருதயத்தை போல उत्तमा இல்லை, உண்மையா இல்லை. दाऊद के समान, दाऊद के दिल के समान वो सही न रहे, वो सीधा न रहे. எப்போ தாவீதை நிலைநிறுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிலையான வீட்டை கட்டுவார், तुम्हारे घर को बांधेगा. अय्यूब 1:10 में, யோபு 1:10, ஜோப் 1:10, சாத்தான் சுத்தி பூமியெல்லாம் சுத்துறவன் யோபின் வீட்டை சுத்தி चक्कर अடிக்கிறான். सारे विश्व में घूम के आने वाला अय्यूब के घर के चारों ओर घूम घूम के आता. कहाँ तो बोगदा है क्या, बील है क्या, எங்கேயாவது புந்து இருக்குதா, வாட்டர் இருக்குதா பார்க்குறான், ஒன்றும் இல்லை. क्यों? परमेश्वर ने बाड़ा बांध लिया. கர்த்தர் வேலி அடைச்சிட்டாரு, அவனையும் வீட்டையும் சுற்றிலும் எல்லாவற்றையும் சுற்றிலும். अय्यूब, उसके घर, उसका जो कुछ उसका है, सबके चारों ओर बाड़ा परमेश्वर ने बांध दिया. வீட்டை காக்கிறவர்
வீட்டை கட்டுகிறவர் நம்முடைய தேவன். घर को बाड़ा बांधकर रखवाला करता है, तुम्हारे घर को बांधेगा. உடைய வீடை கதை கட்டி எழுப்புவார். भजन संहिता 127:1 127 சங்கீதம் 1 வசனத்தில் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா. परमेश्वर ने घर नहीं बनाया, बनाने वाला का परिश्रम व्यर्थ होगा. நீதிமொழிகள் 14:1 नीति वचन 14:1 Proverbs 14:1 बुद्धियुள்ள स्त्री तन வீட்டை கட்டுகிறாள். एक बुद्धिमान स्त्री अपने घर को बनाती है, लेकिन बाइबल क्या कहता है? परमेश्वर बनवाता है. கர்த்தர் தான் இந்த புத்தியுள்ள ஸ்திரீயுடைய வீட்டை கட்டுகிறாராம். रूत 4:11 रूत 4:11 रूत 4:11 இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த கர்த்தர் उन्हें वाला செய்வார். ये इस्राएल का परमेश्वर उपजाने, परमेश्वर उसको उपजाने लगता है. कट्टवित तमिलनाडु कट्टवित करता है, बनवाया. वो दोनों स्त्री के द्वारा बनवाया. இரண்டு பெண்களை கொண்டு கட்டுவித்தார். உங்களை கொண்டு கட்டுவிப்பார் உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை. हालेलुया. तुम्हारे घर को तुम्हारे द्वारा परमेश्वर बांध के खड़ा करेगा. செம்மையா நடந்தால் கர்த்தர் வீட்டை கட்டுவார். யோபு 8:6 அய்யூப் 8:6 ஜோப் 8:6 செம்மையா நடந்தால் என்ன நடக்கும்? நீ செம்மையா இருந்தீங்கன்னா, சுத்தமும் செம்மையா இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்காக கண்ணை முடிச்சு பார்ப்பாரு. நீதியினுடைய வாசஸ்தலத்தை सांगो बांगोमाக்குவார். यदि तो निर्मल और धर्मी रहता तो निश्चय वह तेरे लिए जागता और तेरी धार्मिकता का निवास ज्यों का त्यों कर देगा. उंग வீட்டை ஓஹோன்னு மாத்துவார் ஆண்டவர். तुम्हारे घर को ज्यों का त्यों बना देगा. एक परमेश्वर के सामने ठीक करो. खतरनाक उन्हें समय ऐसेंगे. ஒன்று சங்கீதம் 7:10 भजन संहिता 7:10 Psalm 7:10 செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. तुम्हारे डाल रहेगा. मेरी डाल परमेश्वर के हाथ में है, वो सीधे मन वाला को बचाता है. என்னுடைய கேடகம் ஆண்டுடைய கையில் இருக்கிறது. யார்? எந்த தேவன்? செம்மையான இருதயம் ரட்சிக்கிற தேவன், அவர் கையில் இருக்குது. நான் செம்மையாக இருந்தால் என்னை ரட்சிப்பார். என் கேடகத்தை வைத்து எனக்காக பாதுகாப்பை கொடுப்பார். मैं सीधे रास्ते में चलूं, परमेश्वर मेरे डाल बनकर रहेगा और मेरी रक्षा करेगा. நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். கர்த்தர் எரேமியா அப்பா சொல்றாரு, இந்த ரேகாபின் பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலயத்தை கொண்டு வா, அங்கே ஒரு ரூம்ல உட்கார வை, அவங்களுக்கு திராட்சரசத்தை வை, மதுபானத்தை வை, குடிங்க. யார் சொல்றா? தீர்க்கதரிசி எரேமியா. எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்கிறாரு, திராட்சரசம் குடிக்க கூடாது, திராட்சை செடி தோட்டத்தை நாட்டக்கூடாது. எப்படி அப்பா சொன்னது அப்படியே கீழ்ப்படிங்களா பாருங்க. சந்ததி சந்ததியா கர்த்தருக்கு பிரியமா இருக்குது. Every Wednesday, Jesus Meets You program at 7:30 p.m. Only on Jabam TV. ஜபத்திலும் களத்திலும் உங்களுடன்.